2026 அகில உலக தாய் தமிழ் முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைச்சிருச்சு. முதல் கையெழுத்து ஜாதி மத இன மொழி அரசியல் இங்கே பேசக்கூடாது. ஜாதி கட்சிகள், சாதி சங்கங்கள், சாதி மன்றங்கள், சாதி மேற்றமேடி திருமண வலைதளங்கள் அனைத்தும் மதம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது. அனைத்தும் அழிக்கப்படுகிறது அல்லது ஒழிக்கப்படுகிறது. எப்படா முடியும் பார்த்தீங்களா? முடியும்னு சொல்கிறவன் தான் மனிதன், முற்போக்கு சிந்தனை உள்ள மனிதன். முடியாதுன்னு சொல்கிறவன் முதுகெலும்பில்லாத முடவன். முடியாதுன்னு சொல்கிறவன் முதுகெலும்பு இல்லாத முடவன். நீங்கள் முடவனா முற்போக்கு சிந்தனை உள்ள மனிதனா? நீங்கள் தான் அதை அரசியல் கட்சிகளிடத்திலே கொள்கைகள் இல்லை. உங்களிடத்திலே பொதுமக்களிடத்திலே கொள்கைகள் உண்டா? உங்களுக்கு கொள்கைகள் இருக்கா? சொல்லுங்கள். எந்த கொள்கை இருக்குது உங்கள்கிட்ட? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கை நீட்டி பிச்சை எடுக்கிறது, ஓட்டுக்கு பிச்சை எடுக்கிற கொள்கைகளை மட்டுமே கரெக்டாக வச்சுருக்கீங்க. வேறு எந்த கேள்வியும் கேட்பதில்லை, எந்த போராட்டத்திலையும் கலந்துக்கிறது. அவன் அடிக்கிற கொள்ளைக்கு கொள்ளையாக நிதிகளை கொள்ளையடித்து கொண்டு மத்திய கவர்மெண்ட்டையும் மாநில கவர்மெண்ட்டுகளையும் மாற்றி குறை சொல்லி கொண்டு அவர்கள் அடித்த கொள்ளைகளை கொண்டு வெளிநாடு சென்று திருப்பி கொண்டு வந்து இங்கேயே தொழிலை ஆரம்பித்து வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி திராவிட கட்சிகள் ஏமாற்றி உங்களை ஏமாற்றி பொய் சொல்லி உங்கள் மனதை குழப்பி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். தயவு செய்து நீங்கள் ஒரு கொள்கை படிப்புடன் இருங்கள். என்னடா கொள்கை படிப்பு? என்ன கொள்கை படிப்பில் நாங்கள் இருக்கணும்? தயவு செய்து 2026 ஓட்டுக்கு காசு வாங்காது. ஓட்டுக்கு காசு வாங்கிறது என்ற கொள்கையை கடைப்பிடிங்க. 1. 2வது, ஓட்டு பதிவு செய்வதை மிஷினில் எலக்ட்ரானிக் மிஷினில் பதிவு செய்ய மாட்டோம் என்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்தோம். இது பொதுமக்கள் கண்டிப்பாக இந்த கொள்கையை நீங்கள் கடைப்பிடியுங்கள். எந்திரத்தில் ஓட்டு போட மாட்டோம், எங்களுக்கு ஓட்டுச்சீட்டு கொடு. ஓட்டுச்சீட்டில் சாப்பு வச்சு, அதாவது ஓட்டுச்சீட்டிலே முத்திரை பதித்து தேர்ந்தெடுக்கிறோம்னு சொல்லி இந்த 2 மட்டும் நீங்கள் கொள்கையாக கடைப்பிடிங்க. கொள்கையும் அதுதான், லட்சியமும் அதுதான், குறிக்கோளும் அதுதான். உங்களுக்கு நல்லாட்சி கிடைக்க வேண்டும், நன்மைகளை அடைய வேண்டும், வரும் சந்ததியாது வளமுடன் வாழ வேண்டும். எல்லாரையும் நோயாளி ஆக்கி வச்சுருக்காங்க. வீடு வீடாக மருத்துவம் 4 திட்டங்களை தான் அவங்க திராவிட கட்சிகள் இதுவரைக்கும் ஒரு 100 ஆண்டு காலமாக இப்போ நிறைவேற்றியிருக்காங்க. வேறு எந்த திட்டமும் பொதுமக்கள் நன்மை அடைகிற மாதிரி எந்த திட்டங்களையும் அவர்கள் நிறைவேற்றவே இல்லை. விலைவாசி இன்னும் முட்டிக்கிட்டு நிற்குது. ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி சாப்பிட முடிகிறது இல்லை. பெட்ரோல் டீசல் விலை, மின்சார கட்டணம், வீட்டு பத்திரங்கள், வீட்டு பதிவு, மனை பட்டா, இதெல்லாம் எப்படி ஒன்று மனிதர்கள் வாழ முடியாத நிலைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். சொல்கிறேன்.